இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே கன்னியின் மைந்தனாகிய இம்மானுவேலின் பிறப்பை குறித்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். மேலும் யூதாவின் மேல் அசீரிய படையெடுப்பு வரும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களில் யூதாவிற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போரை குறித்து வாசிக்கிறோம். இதிலே சீரியா இஸ்ரவேல் தேசத்திற்கு உதவியாக இருந்தது. ஆகவே யூதாவில் உள்ள ஜனங்கள் பயந்திருந்தார்கள். வசனங்கள் 3 முதல் 9 வரையுள்ள பகுதியில் ஏசாயாவும் அவனுடைய மகன் சேயார் யாசூபுமாக சேர்ந்து ஆகாசை சந்தித்து கர்த்தர் கொடுத்த உற்சாகமான வார்த்தைகளை சொல்லும்படியான கட்டளை பெற்றதை குறித்து வாசிக்கிறோம். வசனங்கள் 10 முதல் 16 வரை உள்ள பகுதி ஆகாஸ் அடையாளம் கேட்க மறுத்த போது தாவீதின் வீட்டில் கன்னியின் வயிற்றிலே இம்மானுவேல் பிறப்பார் என்பதை அடையாளமாக கொடுத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக 17 முதல் 25 வரை உள்ள பகுதியிலே யூதாவின் மேல் வரும் நியாய தீர்ப்பாக அசீரியா படையெடுத்து வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கவனியுங்கள். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் என்று ஆகாசை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் ஏசாயா ஊழியத்திற்கான அழைப்பை 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணம் அடைவதற்கு பின்பு பெற்ற பிறகு கூறப்பட்டதாகும். உசியாவிற்கு பிறகு அவனுடைய மகன் யோதாம் அரியணைக்கு வந்தான். இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே இந்த விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். யோதாம் என்பவன் உசியாவை போன்று நல்லதொரு ராஜா. ஆனால் யோதாமின் மகன் ஆகாசோ தீமையான ஒரு அரசன். அவன் தேவனின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இவனுடைய ஆட்சியிலே உள்நாட்டு போர் நடைபெற்றது. யூதாவில் மிகவும் நெருக்கடியான நிலைமை இதனால் ஏற்பட்டது. இவனுடைய ஆட்சி காலத்திலே நாடு எவ்வளவு மோசமான நிலைமையிலே சென்று கொண்டிருந்தது என்பதை அறிய வேண்டுமென்றால் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க வேண்டும். கவனிங்கள். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இவன் இவ்வாறு பொல்லாத ராஜாவாக இருந்தான். இவனுக்கு எதிராக சீரியாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜா வந்தபடியினால் இவன் அச்சமுற்றான். இஸ்ரவேல் இவனுக்கு எதிராக முதலாவதாக வெற்றி பெறாவிட்டாலும் அது இனி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தபடியினால் இந்த பயம் அதிகமாயிற்று. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை ஆகாசால் எதிர்பார்க்க இயலாது. எனவே இஸ்ரவேல் சீரியாவின் கூட்டான எதிர்ப்பு இவனுக்கு பயத்தை கொடுத்தது. இதற்கு முன்பதாக சீரியாவும் இஸ்ரவேலும் தனித்தனியாக யூதாவை கைப்பற்ற முயற்சித்தது. ஆனால் அவற்றால் இயலவில்லை. இப்பொழுதோ அவைகள் இரண்டும் இணைந்து எருசலேமை கைப்பற்றிவிடும் என்று ஆகாஸ் அஞ்சினான். ஆகாஸ் தேவ பக்தி இல்லாத மனுஷனாக இருந்த போதிலும் தேவன் யூதாவை எதிரிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை.
யூதாவை தேவன் சிறையிருப்பிற்கு அனுப்ப இன்னும் தயாராகவில்லை. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல யூதா வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகப்படுவதில்லை. அது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய முடிவு. ஏசாயா 7:3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூப்புமாக வண்ணார் துறை வழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். தேவன் யூதாவை வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறையாக ஒப்புக் கொடுக்க போவதில்லை என்பதால் அவர் ஏசாயாவையும் அவனுடைய மகனையும் ஆகாசை சந்திக்க அனுப்புகிறார். நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுவதில்லை என்று உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறி அனுப்புகிறார். இதன் மூலம் அவன் மூடத்தனமாக எகிப்தினிடத்திலே சென்று கூட்டு வைத்து விடுவதை தவிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தேவன் இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இந்த வசனத்திலே நாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்க முடியும். ஆகாசை சந்திப்பதற்கு மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போகும்படி என்று வாசிக்கிறோம். இவ்வளவு தெளிவாக ஏசாயாவிற்கு தேவன் கூறினார். இந்த மதகு வழியாகவே எருசலேமின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் புறப்பட்டு வரும். இங்கேயே அவர்கள் தாகத்தை தீர்த்து உயிரோடே வாழ முடியும். ஆனால் இங்கே மதகின் கடைசி மட்டும் செல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே குளம் இருக்கிறது. அங்கேயே மிக பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இதிலே சிறந்ததொரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் மதகின் வழியாகவே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாது, குளத்திற்கு செல்ல வேண்டும். இயேசு உலகத்தில் வருவதற்கு மதகு போன்று காணப்படும் தாவீதின் குடும்பத்திலே எந்ததொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. குளமாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் அவரிடத்திலே தான் செல்ல வேண்டும். ஏசாயா ஆகாசை மேற்குளத்திலே சந்திக்க வேண்டும். குளம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் ஆசீர்வாதம் என்ற சொல் தோன்றிய வார்த்தையிலிருந்தே உருவாகியிருக்கிறது. அந்த நாட்டிலே குளம் என்பது ஆசீர்வாதமானதாக காணப்பட்டது. இதே வார்த்தை சங்கீதம் 84:6 பயன்படுத்தப்பட்டுள்ளது. மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே குளம் என்பதும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதேபோல மேற்குளம் என்பதில் மேல் என்ற வார்த்தை உன்னதமான என்ற அர்த்தத்திலே 30 முறைக்கு மேலாக மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று நான் வாசிப்பதிலே உன்னதமான வார்த்தை என்று பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனியுங்கள். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். இவ்விதமான உன்னதமான ஆசீர்வாதம் மதகின் கடைசி பகுதியிலே இருக்கும் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது நமக்கு கிடைத்தது. அவர் உலகில் வந்தபடியினால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் வழி என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இது சமனான பாதை என்று அர்த்தப்படும் மூலச் சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. சமனான பாதை என்பது மற்றைய சுற்றுப்புறத்தை காட்டிலும் உயரமாகிய பகுதியிலே சமனான நிலையிலே போடப்படும் சிறந்த பாதையாகும். இதனால் பயன்படுத்துகிறவர்களின் வழி செம்மையானதாயிருக்கும். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் சிறப்பானதாயிருக்கிறது. நீதிமொழிகள் 16:17 பாருங்கள். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. இந்த பாதை பரிசுத்தமான பாதையாகும். ஏசாயா தீர்க்கதரிசி இதே உருவகத்தை பயன்படுத்துகிறதை ஏசாயா 35:8 நாம் பார்க்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். இதே உருவகம் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை குறிப்பது ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 84:5 பாருங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதாவது தங்கள் இருதயங்களில் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து அந்த வசனத்திலே வண்ணார் துறை என்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். இது துணி துவைத்து வெளுக்கப்படும் இடத்தை குறிக்கிறது. அழுக்கு நீக்கி துணியை மிகவும் வெண்மையாக்கும் இடத்தை இது குறிக்கிறது. இதை நம்முடைய வாழ்விற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமென்றால்
இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும். யோவான் 15:3 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்படிப்பட்டதொரு சிறந்த பகுதிக்கே ஆகாசை சந்திக்க ஏசாயா புறப்பட்டு போகும்படி கர்த்தர் சொன்னார். தற்சமயமாய் நிகழ்ந்த காரியமல்ல, இது கர்த்தருடைய திட்டம். நமக்கும் சிறந்த ஆவிக்குரிய பாடங்களை தருகிற ஒரு இடமாய் இது இருக்கிறது. இந்த வசனத்திலே சேயார் யாசூப் என்ற ஏசாயாவின் மகனுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மீதியாய் இருப்பவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தமாகும். தேவன் எப்பொழுதும் தனக்கென்று உண்மையாயிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறார். யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனாலும் இந்த மீதியாயிருக்கிற ஜனங்கள் திரும்பவும் தங்கள் நாட்டிற்கு திரும்புவார்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகாசுக்கு இந்த விதமான ஒரு இரக்கம் காட்டப்பட்ட மற்றும் ஒரு காரணம், அவன் தாவீதின் குமாரனாயிருந்தான், யூதாவின் அரசனாயிருந்தான். தாவீதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மறக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் ஜனங்கள் கைவிடப்படக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் இந்த இரக்கத்தை தேவன் கொடுத்தார். அருமையானவர்களே, சிலர் பாவிகளாக இருந்த போதும் தேவ இரக்கம் கிடைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், இல்லாவிட்டால் உறவினர்களின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், இல்லாவிட்டால் தேவ திட்டம் நிறைவேறுதலின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். ஆனால் அதிலேயே இருந்துவிடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. அதேபோல தான் செல்லுகிற எல்லா வழிகளையும் அவர் அங்கீகரிக்கிறார் என்றும் அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக தேவனிடத்தில் வந்து அவர் சித்தம் கேட்டு அதின்படி நடக்க வேண்டியது அவசியம். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம்.